Hi everyone. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ரொம்ப அழகான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா a particle of mass m carrying a charge of minus q. ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அந்த பார்ட்டிகளுடைய மாஸ் m ன்னு சொல்லிட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய சார்ஜ் மைனஸ் q ன்னு சொல்லியாச்சு. Starts moving around a fixed charge q2 along a circular path. அப்ப q2 அப்படின்ற சார்ஜ் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு, அதை சுத்தி q1 அப்படின்ற சார்ஜ் வந்து ரொட்டேட் ஆகுது. ஏன்னா சர்க்குலர் பாத்துன்னு சொல்லியாச்சு. ஆஃப் ரேடியஸ் ஆர். இப்போ ரொம்ப சிம்பிள் இல்லையா? அப்போ q2 அப்படின்ற ஒரு சார்ஜ் சென்டர்ல இருக்கு, அது பாசிட்டிவ். q1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லியாச்சு. இது வந்து என்ன ஆகுதா, சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகுது. இது ஃபிக்ஸடில் இருக்கு, இதோடைய ரேடியஸ் வந்து ஆர்னு சொல்லியாச்சு. கேள்வி என்ன, தட் ஃபைண்ட் த டைம் பீரியட். டைம் கேட்குறாங்க. டைம் பீரியட் ஆஃப் இந்த மைனஸ் கியூ. இந்த மைனஸ் கியூடைய கம்ப்ளீட் ரெவல்யூஷன் எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ டைம் பீரியட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக எழுதுறது என்ன, 2πr by v, அதாவது டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி தான். டிஸ்டன்ஸ் என்னது, சர்க்குலர் பாத் அப்படின்றதுனால 2πr தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். என்னுடைய வெலாசிட்டி v. இப்போ நான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஆனால் எனக்கு வெலாசிட்டி வேணும். அப்போ இந்த ரெண்டு சார்ஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜஸ், அப்போ அட்ராக்டிவ் தான் இன் நேச்சர். அப்போ அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் என்ன ஆகுது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் இந்த சர்க்குலர் பாத்தை கிரியேட் பண்ணுது. அப்போ சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை நம்ம அழகாக ரிலேட் பண்ணலாம். இதை நம்ம ஆட்டம் சாப்டர்லேயும் இப்படி தான் நம்ம படிக்க போகிறோம். அப்போ FE எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் which is equal to your centripetal force, equal to centripetal force, ஏன்னா அது சர்க்குலர் மோஷனை கிரியேட் பண்ணுது. அப்போ இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்னது, KQ1 Q2 by R square equal to MV square by R. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ஆரும் இங்கே இருக்கிற ஒரு ஆரும் கேன்சல் ஆகுது. அப்போ எனக்கு V தான் வேணும் இல்லையா? ஸோ V ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் இந்த M கீழே வந்துருச்சு. அப்போ K டைம்ஸ் Q1 Q2 by இந்த M இங்கே படிச்சு ஒரு R ஆல்ரெடி இருக்கு, அப்போ M டைம்ஸ் ஆஃப் R. அப்போ V அப்படின்றது ரூட் ஓவருக்குள்ள எல்லாமே வந்துடும். அப்போ K டைம்ஸ் Q1 Q2 by MR அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நமக்கு இங்கே என்ன இருக்குது, 1/v இருக்குது. அப்போ இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறேன். அப்போ that will be your M, right? Sorry, that will be 1/v. அப்போ 1/v ன்னு இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. எனக்கு என்ன வருது, எனக்கு MR divided by K Q1 Q2. கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதை இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ரைட், முடிஞ்சது. சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துடும். அப்போ என்னுடைய 2πr எனக்கு என்ன இருக்குது, இந்த v அப்படின்றது இந்த வேல்யூ தான். யூ கேன் ஆல்சோ சப்ஸ்டியூட் தட், எப்படி பண்ணாலும் போட்டுக்கலாம். ரைட், நமக்கு என்ன இருக்குது, இந்த k இந்த v வந்து இங்கே நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கரெக்டாக? அப்போ எனக்கு இங்கே v வரும்போது எப்படி இருக்குது, இதுதான் எனக்கு டோட்டல் v. அப்போ எனக்கு என்ன, இங்கே என்ன இருக்குது, 1/vன்னு இருக்குது. அப்போ நான் அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அப்போ நான் என்ன சொல்லலாம், என்னுடைய MR, ரைட், MR அந்த K வந்து மேலே போகுது. அப்போ நான் இதை எப்படி எழுதுறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். எனக்கு என்ன இருக்குது, K டைம்ஸ் Q1 Q2 by MR. கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் தான். இந்த Kன்றது என்ன, 1/4π எப்சிலான் நாட் நமக்கு தெரியும். 1/4π எப்சிலான் நாட். அப்போ K 1/4π எப்சிலான். அப்போ அது என்ன ஆகுது, இன்வெர்ஸில். ரைட், அப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஐ ரீரைட் திஸ் ஒன். சரிங்க, கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. வாட் யூ ஹேவ், V is nothing but K Q1 Q2 by MR ரூட் ஓவருக்குள்ளே இருக்கு. இந்த Kவை நம்ம என்ன சொல்லலாம், இந்த 2πr அப்படியே வச்சிருக்கேன். K is nothing but 1/4π எப்சிலான் நாட். நல்லா பாருங்க, MR இந்த Q1 இந்த Q2 அப்படியே வச்சாச்சு. கரெக்டா? இப்போ இது எல்லாமே எப்படி இருக்கு, ரூட் ஓவருக்குள்ளே இருக்கு, எல்லாம் ரூட் ஓவருக்குள்ள. அப்போ இது எப்படி எழுதலாம், என்னுடைய 2πr, ரைட், இது மேலே போகுது. அப்போ என்ன ஆகுது, 4π எப்சிலான் நாட் இந்த MR டிவைடட் பை இந்த Q1 அண்ட் தென் Q2, ரைட், Q1 அண்ட் தென் Q2. இப்போ இந்த 2πr உள்ள கொண்டு போனீங்கன்னா அப்போ ஸ்கொயர்லேருந்து வெளியில் வருது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போது இது உள்ளே போகும்போது எனக்கு 4 ஆகிடும், இது π ஸ்கொயர் ஆகிடும், இது R ஸ்கொயராக மாறிடும். அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. See this,
இப்போ இந்த 2 உள்ள போகும்போது 4. அப்போ 4 into 4 வந்து என்ன ஆகுது 16 அப்படின்னு ஆகுது. இது பை ஸ்கொயர் உள்ள இருந்தா இல்லையா, பை ஸ்கொயர் அது வெளியில இருந்தா பை, அப்போ உள்ள போனா பை ஸ்கொயர், அப்போ இங்க ஒரு பை இருக்கு, அப்போ பை கியூப். அப்புறம் ஆர் இங்க ஆர் இருக்கு, அப்போ ஆர் ஸ்கொயர் ஆர் ஆர் கியூப். ரிமைனிங் இந்த எப்சிலன் நாட் இருக்கு, அந்த எம் இருக்கு, டிவைடட் பை இந்த Q1 and then Q2. இதுதான் எனக்கு வந்து டைம் பீரியட். புரியுதா? இதுதான் எனக்கு டைம் பீரியட். ரொம்ப சிம்பிள். இது நம்ம யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல இருந்து ஈக்குவேட் பண்ணோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும். அதுல இருந்து வி ஸ்கொயர் வி எடுத்து அந்த வி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன். என்ன பண்ணிட்டு இந்த வேல்யூ 1/4π இது என்ன பண்ணிட்டு இதை அப்படியே மேலே கொண்டு போயிட்டேன். இப்படியே வருது. அப்போ இந்த 2πr உள்ள கொண்டு போறேன். சிம்பிள். ரைட்? பொறுமையா பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.